ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஜானகியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பார்த்தோம்னா மாயா ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தில் கார்த்தி வசமாக மாட்டிக்கிடுதாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகிக்கு கார்த்தி விஷயத்தில் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜாமீன் முடியறதுக்குள்ளேயும் எப்படியாவது கார்த்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கார்த்தியை கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க ஜானகியை கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதனால குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ரகுராம் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன ரகு, ஜானகி அழைச்சிட்டு போகிறாங்க, இப்போ நம்ம எப்படியாவது அவளை அழைச்சிட்டு வரணுமே, என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்க என்னதான் ஜானகி கிட்ட பேசாமல் இருந்தாலும் ஆனால் ஜானகியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ பத்மா சொல்கிறாங்க, இவ மாயா தான் அதாவது கார்த்தி உயிரோடு தான் இருக்கிறான், அதனால நான் என் பெரியம்மாவை காப்பாற்றிடுவேன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்க போகுது, அதான் அண்ணியை அழைச்சிட்டு போயிட்டாங்களா, கார்த்தி உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருந்தா, அப்படி உயிரோட இருந்தா கண்டிப்பா அவன் வெளியே வந்திருக்கணும்ல. ஆக மொத்தத்தில் கார்த்தி உயிரோடே இல்லை, இவன் நம்மளெல்லாம் போய் சொல்லி ஏமாத்தி இருக்கிறா அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்ப சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னக்கா இந்த நிலைமையில கூட நீ மாயாவை திட்டுறதை மட்டும் நீ விடவே மாட்டியா என்ன, அண்ணி எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அந்த வேலையை நீ பார்க்கறதுக்கு இல்லாம இப்போ கூட நீ மாயாவை பட்டு திட்டிட்டு இருக்கிறிய, இது உனக்கே நியாயமா இருக்கா, தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லவும், ஆமா உன்னை என்னையே திட்ட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இப்படி ஜானகியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கதிருக்கும் தனாவுக்கும் தெரிஞ்சதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கதிர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணவும், மாயா நாங்கள் தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா அவங்க இங்கேருந்து கிளம்பும் போது உடனே அவங்க மணியும் சிவாவும் கேட்குறாங்க, மாயா என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, இந்த கார்த்தி எப்படியாவது நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம பெரியம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க நேராக பார்த்தோம்னா அவங்க நேராக தனா வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, மாயா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அம்மாவை இப்படி அழைச்சிட்டு போயிட்டாங்களே, எனக்கு இப்போ உடனே அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கவும் அம்மாவை எப்படி காப்பாற்றுறதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தனா அழுதுட்டு இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா நீ அழாத, நீ ஒன்றும் கவலைப்படாத, பெரியம்மாவை நம்ம எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கும்போது எப்படி முடியும், அதுதான் அந்த கார்த்தி இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கதிரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மாயா, கார்த்தி உயிரோட தான் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அவனை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வரணும், என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ மாயா ஒரு யோசனையை சொல்கிறாங்க. இந்த யோசனையை கேட்டதுமே கதிர் இது சரியான யோசனை, இது நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. அதை அடித்து நேராக அந்த ஹோட்டலுக்கு எதிரே அவங்க எல்லா பக்கமும் ஒட்டி வைக்கிறாங்க. மாயாவும் கதிரும் சேர்ந்து அப்போ கார்த்தி இந்த ஹோட்டலில் தான் இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக அவனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அவனேவா வெளியே வந்தால் மட்டும்தான் முடியும், அவனை வெளியே கொண்டுட்டு வரணும்னா இதுதான் நம்மளுக்கு சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குற மாதிரிக்கே அவங்க இந்த போஸ்டர் ஒட்டி வைக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் ஜன்னலை திறந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது புவனேஸ்வரோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு ஐயோ என்னாச்சு அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு அவங்க ஜானகியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரகுராம், புவனேஸ்வரி, பசுபதினு எல்லாருமே கோர்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஜானகிட்ட அவங்க நீதிபதி கேட்குறாங்க, என்னம்மா எல்லாமே உனக்கு எதிராக இருக்குது, அதனால உங்களுக்கு தீர்ப்பு வழங்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அழுறாங்க, நான் எந்த தப்புமே செய்யலைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள ஆதாரம் எதுவுமே இல்லையே, சொல்ல போனாக்கி கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்றீங்க, ஆனா உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் ஜானகி தான் தப்பு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு எதிராகவே இருக்கவும் இதை கேட்டுட்டு அவங்க ரகுராம் ரொம்பவே சோகத்துல கண்கலங்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி பசுபதிட்ட சொல்றாங்க, நம்ம நினைச்சது கொஞ்ச நேரத்தில் நடக்க போது, இவளுக்கு தீர்ப்பு வழங்க போறாங்க, அவ்வளவுதான், இவளோட கதை முடிஞ்சு போச்சுது, இன்னும் தலை நிமிர்ந்து அவன் எப்படி நடக்க முடியும், அந்த ரகுராம் நம்ம 20 வருஷம் நான் காத்துட்டு இருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி அந்த போஸ்டரை பார்த்ததுமே ஐயோ அத்தைக்கியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்வரி பாக்குறதுக்காக ஆட்டோல வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கதிர் சொல்றாங்க, மாயா நம்ம போட்ட திட்டம் சரியா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அந்த கார்த்தி வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தியை கையங்குலமா பிடிக்கிறதுக்காக மாயாவும் கதிரும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா நீதிபதி கோர்ட்ல தீர்ப்பு வழங்குறதுக்காக போகும்போது கரெக்டா மாயா தடுத்து நிறுத்துறாங்க. தீர்ப்பு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடவும் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அப்ப மாயா தான் வராங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா பார்த்தோம்னா குருபரன் அவங்க கார்த்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க.
கார்த்தியை பார்த்ததுமே புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராமுக்கு தெரிஞ்சிருது மாயா சொன்ன மாதிரிக்கு கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அப்போ குருவரன் வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தியை கையங்கோலமாக அவங்க இழுத்துட்டு வரவும் இதுதான் கார்த்தி இவன் தான் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு நீதிபதிகிட்ட சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ பசுபதி சொல்கிறாங்க அந்த மாயா ஏதோ பண்ணிட்டா போலுக்கு எப்படியோ கார்த்தியை அழைச்சிட்டு வந்துட்டான் இவன் எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்புறமா எப்படி வெளியே வந்தான்னு தெரியல அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுதானே தெரியல புவனா அப்படின்னு பசுபதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு இதுதான் கார்த்தியா உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்போ எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே நீதிபதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உயிரோடு இருந்துக்கிட்டு இப்படி திட்டம் போட்டு இவங்களை வந்து பழி வாங்குறதுக்காக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்களே அப்போ உங்களை என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு நீதிபதி வந்து ரொம்பவே வந்து அவங்க கார்த்தி போட்டு திட்ட ஆரம்பிச்சிடவும் உங்களுக்கு உடந்தையா இருந்த புவனேஸ்வரியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரியும் கூப்பிட்றாங்க. அவங்க வந்து ஐயோ நம்மளும் வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி அடையவும் அப்போ கார்த்தி வந்து அவங்க சொல்கிறாங்க நான் உயிரோடு தான் இருக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி தப்பிக்கிறதுக்காக நம்மளையே இப்படி சிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து நீதிபதி வந்து பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க விடுவிச்சிருந்தாங்க. ஜானகி அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவங்க வரவும் உடனே வந்து ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க மாயா வந்து கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லும் போது கூட நீங்கள் நம்பல இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா நீதிபதி வந்து கார்த்திக்கும் புவனேஸ்வரிக்கும் வந்து அவங்க தீர்ப்பு வழங்க போகிறாங்க. அதாவது புவனேஸ்வரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளியான்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து புவனேஸ்வரிக்கு தான் வந்து தண்டனை கொடுக்க போறாங்க. அவங்க எந்த மாதிரிக்கு தண்டனை கொடுக்க போறாங்க கார்த்தியும் புவனேஸ்வரியும் வந்து வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கானும் மாயா தான். ஏன்னா மாயாவால தான் கார்த்தியை கண்டுபிடிச்சி ஜானகியை காப்பாற்ற முடிஞ்சுது. அதனால வந்து ரகுராம் வந்து மாயா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்களா மன்னிச்சு ஏத்துப்பாங்களா அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.